இந்த அரிசி அப்பம் செய்யறதுக்குங்க நான் வந்து இங்கே 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இப்போ இதை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, 1 கப் வந்து நல்லா மட்டமாக தலையை தட்டி அரிசி அளந்து எடுத்துக்குங்க. அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்துங்க. உளுந்து வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதாவது 1 கப் அரிசிக்கு 2 டேபிள் ஸ்பூனுங்க. நான் 2 கப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குங்க. அப்போ தான் நம்மளோட இந்த அப்பம் வந்து மெதுமெதுப்பு வருங்க. நல்லா ஒரு 5 டைம் இதை நல்லா வாஷ் பண்ணி வேறு நல்ல தண்ணி விட்டு நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுக்குங்க. 8 மணி நேரம் கழித்து தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டி மிக்சியில் ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட நான் வந்து ஒரு 30 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அடுத்ததான் நான் வந்து இங்கே வெள்ளை பாகு எடுத்துருக்கிறேன். வெள்ளை பாகுனா ரொம்ப முத்தின பாகெல்லாம் இல்லைங்க. வெள்ளத்தோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெள்ளைங்க. நான் வந்து 1.5 கப் வெள்ளம் எடுத்துருக்கிறேன். அதாவது 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன், அதுக்கு 1.5 கப் வெள்ளம் எடுத்துருக்கிறேன். வெள்ளத்துக்கு கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு நல்லா கெட்டி பாகாக எடுத்துருக்குறேங்க. நல்லா வெள்ளத்தை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. வெள்ளை பாகோட தன்மை இந்த அளவுக்கு இருக்கணுங்க. தண்ணியெல்லாம் எதுவும் விட்டு அரைக்க வேண்டாங்க. வெள்ளை பாகே நம்மளுக்கு சரியாக இருக்கும். 1.5 கப்பு வெள்ளத்துக்கு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு வெள்ளை பாகை நல்லா தண்ணியாட்டம் எடுக்காமல் இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்துக்குங்க. அப்போ தான் இதனோட தன்மை கரெக்டாக இருக்குங்க. இதை வந்து 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா புளிக்க விடுங்க. அரிசி நீங்கள் ஊற வைக்கிறதே 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அரைச்ச மாவை ஒரு 6 மணி நேரம் நல்லா புளிக்க விடணுங்க. இந்த பதத்தில் இருக்கணும். மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க. அடுத்ததாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு மிதமான ஹீட்டில் எண்ணெயை காய வைங்க. எண்ணெயோட சூடு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணுங்க. அப்போ தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கும். இப்போ நான் கரண்டியில் மோந்து ஊற்றிருக்கிற பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இதை வந்து நீங்கள் கரண்டி வச்செல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாங்க. மெதுவாக தனித்து ஊற்றுங்க. ரொம்ப ஹைட்டில் கை தூக்கி ஊற்றக்கூடாதுங்க. அதுதான் முக்கியம். மெதுவாக தனித்து ஊற்றுங்க. அதுவே மேலெலும்பி வருங்க. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதை மெதுவாக திருப்பி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. மாவை ஊற்றும் போது ஹைட்டாக தூக்கி ஊற்றக்கூடாதுங்க. கீழே தனித்து ஊற்றணுங்க. வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு இருக்கிற குழிக்கரண்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் மாவை ஊற்றுனதுக்கப்புறம் கரண்டியெல்லாம் எதுவுமே வச்சு திருப்ப வேண்டாங்க. அதுவே அழகாக மேலெலும்பி வருங்க. நம்மளை அரைச்சிருக்கிற பதம், ஊற வச்சிருக்கிற அரிசி ஊற வச்சிருக்கிற டைமு, அதை புளிக்க வச்ச பதம், இதுக்கு சேர்த்திருக்கிற வெள்ளத்தோட அளவு, இந்த 3 கரெக்டாக இருந்தது அப்படின்னா, நம்மளோட தண்ணி பதம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அழகாக மேலெலும்பி வருங்க. நீங்கள் கரண்டியெல்லாம் வச்சு எதுவும் திருப்ப வேண்டாம். அது மேல் எழுந்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக திருப்பி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக பொரிச்சு எடுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் குழிக்கரண்டி எடுத்துக்குங்க. ரொம்ப ஹைட்டில் தூக்கி வச்சு ஊற்றக்கூடாதுங்க. கீழே தனித்து தான் ஊற்றணும். மெதுவாக திருப்பி விடுங்க. நீங்கள் மாவை ஊற்றுனதுமே கரண்டி வச்சு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்க. அதுவே அழகாக உங்களுக்கு மேல் எழும்பி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் மெதுவாக திருப்பி விடுங்க. ஒன்றா தான் ஊற்றணுங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு எடை இருந்தால் நீங்கள் லைனாக ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதுவே மேல் எழும்பி வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அரிசி அப்பம் ரெடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.